நேற்று எனக்கு ரெஸ்க்யூ கால் வந்துச்சுங்க. தலைக்காயத்தில் புழு வைத்து விட்டதுன்னு போட்டிருந்தாரு. நான் ரெஸ்க்யூ ஆல் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஒரு கால் உடைந்துள்ளது, அதனால் ஓட முடியவில்லை. எந்த பாவியோ தலையில் கல்லை போட்டு புண்ணாக்கிட்டான், காலையும் உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு போட்டிருந்தாரு. இவ பயங்கரமான புழுங்க. ஸோ பயங்கரமான ஸ்மெல்லு. ஸோ அதனால் எங்கே போனாலுமே எல்லாமே விரட்டி விட்ருவாங்க. 2 காரணம். ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆகுங்கிற பயம். இன்னொன்று ச்சீ, அவ்வளோதான், இதுக்கு மேலே பதில் சொல்ல முடியாது, ச்சீ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு நக்க முடியாத இடத்துல வர்ற புண்ணு வந்து உடனே ஆறாதுங்க. இவங்களால அந்த புண்ணை நக்க முடியுது. இப்போ நமக்கே வரல அடிப்படையாக டக்குன்னு வாய்க்குள்ளே வச்சு அதை க்ளீன் பண்ணுவோம். நமக்கே தெரியாமல் இயற்கையாகவே அது சில ஹேபிட் வரும் நமக்கு. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நக்கி நக்கி க்ளீன் பண்ணிடுவாங்க. ஏன்னா புண்ணை வந்து பெருசாக விட மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி தான், நக்க முடியாததுனால ஈஸியாக போய் உட்காந்து முட்டை போட்டு அதுதான் புழுவாக மாறுது. ஸோ அவர் போயிருந்தார். உட்காந்து தூங்கிட்டு இருக்கும்போது நெட்டை போட்டு ரொம்ப அவங்க ஸ்ட்ரெஸ் ஆக்காமல் நம்ம வந்து தூக்கி கூண்டில் வச்சிட்டோங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் பண்ணணும். நெட்டு போடுறதில் நெட்டு போட்டு தூக்கி வண்டியில் ஏறிறதை விட கூண்டை தூக்கி நம்ம வச்சு பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்குங்க. அவங்களுடைய மன அழுத்தம் கம்மியாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா புழு கொட்டிருச்சுங்க, அவ்வளோ புழு. இவனுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணலை, அடுத்து போக போக சப்போர்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ரிலீஃப் வந்து உள்ளே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே அரிக்குங்க. ஸோ அதனால் அந்த ரிலீஃப் கிடச்சிருச்சு. ஸோ அமைதியாகிட்டான். ஸோ அவங்க ப்ராப்பராக ஒவ்வொன்றா க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. சில இது நான் வந்து பிளட்டாக காமிக்க முடியாது, நான் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிடுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, சும்மா இல்லை. ஏன்னா அவனுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாவது இருந்திருக்கும் அது டெவலப் ஆகிறதுக்கு இவ்வளோ பெருசாக. ஸோ அவளுக்கு வந்து பெயின் கில்லர்லாம் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி என் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. நான் நைட்டு 9 மணிக்கு மேலே தான் அதை ரெஸ்க்யூ பண்ணோம். ஸோ அதனால் என்னுடைய வீட்டில் தான் போய் நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங், இப்போ நான் பேசுகிறது வந்து சனிக்கிழமை. ஸோ இன்றைக்கி மார்னிங் கர்த்தடைக்காக 4 பண்ணுவோம் ஷெல்டர் உள்ள பிள்ளைங்களுக்கு. ஸோ மார்னிங் இவன் ஷெல்டர் போயிடுவான். ஸோ அங்கே டெய்லியும் ப்ராப்பராக நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து 1 வீக் ப்ராசஸ் கிடையாது, 2 மாதம் ஆகும், மினிமம் 1.5 மாதமாவது ஆகும். பட் என்னோடய முயற்சியை நான் பண்ணிகிட்ருப்பேங்க. ஓகேங்க, நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். அது மாதிரி நைட்டு சாப்பாடு வச்சேன், சாப்பிட்டுட்டான். நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. நன்றி.